la! Vacation to Dubai starts from rupees 29,999 only. GT Holidays. கௌதர்பார் சுற்றுச்சூழலுக்கு உகந்த ஆயுர்வேத முறையில் தயாரிக்கப்பட்ட பூஜை பொருட்கள். பசு போல தூய்மையானது கௌதர்பார். மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் 1 லிட்டர் வாங்கி ஸ்கிராட்ச் கார்டுல இருக்கும் நம்பரை அப்லோட் பண்ணுங்க, 50 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. எது நடந்தாலும் நாம் செய்த கர்ம வினைகளை அடிப்படையாக வைத்துத்தான் நடந்து கொண்டே இருக்கின்றது என்பதை ஆழமான உண்மையை நாம் புரிந்து கொண்டால், உலகத்தில் இன்னைக்கு தேதிக்கு 800 கோடி பேர் இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி 800 கோடி பேர் இருந்தாங்க, அடுத்து 800 கோடி பேர் வருவாங்க. நாம ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது, எல்லாமே நடந்து கொண்டேதான் இருக்கும். அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நாம அடக்கமா இருக்கும். வெற்றிடத்தை காற்று நிரப்பும் சொல்லுவாங்க. அது போல் நிரப்பிக்கிட்டே இருக்கும். நீங்கள் எப்பவுமே சாந்தமாக இருந்து பார்த்தீங்கன்னா, நான் சில நாள்களில் இருந்திருக்கிறேன். வீடுகளில் இருக்கும்போது அன்னைக்கு ரொம்ப கவனமாக காலையில் பொழுது ஆரம்பிச்சு எதுவும் என்னை பாதிக்காத மாதிரி முயற்சி செஞ்சு ஓரளவு அன்னைக்கு என்னுடைய உணவே ரொம்ப 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 குறைஞ்சி. உருவ மத்திக்குள்ளே இறைவன் இருக்கிறான், சரிங்களா? அதே போல் வெளியில் பஞ்சபூதங்கள் எல்லாவற்றையும் நீக்கி கொண்டிருப்பவன் யாருக்கிட்டனா இறைவன் தான். வெளியேயும் இறைவன் இருக்கிறான், நம்ம தேகத்துக்குள்ளும் இறைவன் இருக்கிறான். இறைவனோட பெரிய ஆள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அப்படி இருக்கும்போது எதற்காக நீங்கள் கவலைப்படுகிறீர்கள்? பெண்களை உருவமாக வைத்து கூட அவர்களை குறைத்து சொல்லாதீங்கன்னு ஐயா சொல்கிறேன். அதனால் ஆண்களுக்கு என்னெல்லாம் வழங்கப்படுகிறது, நம்முடைய அறிவுங்கிறது ஒரு ஊரை தாண்டி மாவட்டத்தை தாண்டி மாநிலத்தை தாண்டியே போகலை. ஆனால் அவருடைய அறிவு அண்டங்களுக்கும் அப்பால் சென்று விட்டதுன்னு சொல்றாரு. அப்போ வள்ளலாரை புரிந்து கொள்ளணும்னா, வள்ளலார் சொன்ன சுத்த சன்மார்க்கத்தை புரிஞ்சுக்கிறோம்னா, ஐபிசி மையன்பர்களுக்கு வணக்கம். அருட்பெருஞ்சோதின்ற சீரியஸ் வழியாக சன்மார்க்கத்தோட தத்துவங்கள்லாம் டீகோட் பண்ணி நம்ம ஒவ்வொரு வாரமும் தெரிஞ்சிட்ருக்கோம். சன்மார்க்கத்தில் ஆழங்கால் பட்ட காஞ்சிபுரம் செந்தில்குமார் ஐயாவை இன்றைக்கும் மீட் பண்ண போகிறோம். வணக்கங்க. வணக்கம். அடிப்படையாக சன்மார்க்கத்தில் எது இருக்கும்னா குணங்கள் தான் இருக்கும். முதல்ல ஐயா என்ன வைக்கிறாங்கன்னா, கொல்லாமை, பிற உயிர்களை கொலை பண்ணாதீங்க, எந்த காரணத்திற்காகவும் கொலை பண்ணாதீர்கள், கொல்லக்கூடாது, தேவைக்காகவும் கொல்லக்கூடாது, எதற்காகவும் உயிர்களை கொல்லாதீர்கள். இரண்டாவது பொறுமை. எது நடந்தாலும் நாம் செய்த கர்ம வினைகளை அடிப்படையாக வைத்துத்தான் நடந்து கொண்டிருப்பது இருக்கின்றது என்பதை ஆழமான உண்மையை நாம் புரிந்து கொண்டால் நாம் எந்த இடத்துலையும் பொறுமையாக தான் இருப்போம். 1000 பேர் 1000 தவறு செய்தாலும் சரி செய்தாலும் அந்த இடத்தில் நம்முடைய நிதானம் பொறுமைங்கிறது ஒரே அளவில் இருக்கும். கொல்லாமைக்கு அப்புறம் ஐயா பொறுமையை கொண்டு வந்து வைக்கிறாங்க. கொல்லாமை, பொறுமை, அதற்கடுத்து அடக்கம். அடக்கம் என்பது உங்களை வெளிப்படுத்தி கொள்ளாமல் இருப்பது. திருவள்ளுவர் சொன்ன அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும். நான் பெரிய ஆளுன்னு நினைக்காதீங்க. இந்த உலகத்தில் இன்னைக்கு தேதிக்கு 800 கோடி பேர் இருந்தாங்க, இதுக்கு முன்னாடி 800 கோடி பேர் இருந்தாங்க, அடுத்து 800 கோடி பேர் வருவாங்க. நாம் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. நாம் இல்லைன்னா காலையில் ஆதவன் உதிக்காமல் இருக்க போகிறது இல்லை, மறையாமல் இருக்க போகிறது இல்லை, நிலா வராமல் இருக்க போகிறது இல்லை, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க அப்படியே உட்கார்ந்துருக்க போகிறது இல்லை. எல்லாமே நடந்து கொண்டிருந்தான் இருக்கும். அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நாம் அடக்கமாக இருக்கும். வெற்றிடத்தை காற்று நிரப்பும் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நம்ம போனால் இன்னொன்று அதுபோல் நிரப்பிக்கிட்டே இருக்கும். அதற்கு அடுத்து சாந்தம், சாந்த ஸ்வரூபமாக மாறிடணும். எது நடந்தாலும் அதை பற்றின குணங்களை மாற்றிக்கொள்ள முடியாது. ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லுவாங்க. ஒரு ரோட்டில் ஒரு ஞானி போனாராம். அவர் நிர்வாணமாக போயிருக்கிறாரு. நிர்வாணமாக போயிருக்கிறாருன்னு சொல்லிட்டு ஒருத்தர் என்ன பண்ணாராம், கல் எடுத்து அடித்தானாம். நடு ரோட்டில் பெண்கள்லாம் எவ்வளோ பேர் போகிறாங்க, நான் நிர்வாணமாக போகிறான் பார் அப்படின்னு கல் எடுத்து அடிச்சிருக்கிறான். இன்னொருத்தர் என்ன பண்ணியிருக்கிறான், ஐயோ பாவம் யாருன்னு தெரியலையே, நிர்வாணமாக போகிறாரே, அவருக்கு பசிக்குமோ என்னமோ சொல்லிட்டு கொஞ்சம் சாப்பாடு வாங்கி கொடுத்தானாம். ஒருத்தன் கல்லால் அடித்தான், ஒருத்தன் சாப்பாடு வாங்கி கொடுத்தான். இதை ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருந்தான். அவனுக்கு இது என்னன்னே புரியலை. இதை எப்படி, இதுக்கு ஒருத்தன் கல்லால் அடிக்கிறான், ஒருத்தன் சாப்பாடு கொடுக்குறான், இது எப்படி சரி பண்ணுறதுன்னு என்ன பண்ணான், 3 பேரையும் அந்த நாட்டு ராஜா கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டான். சாமியாரையும் கூட்டிகிட்டு போயிட்டான், கல்லால் அடித்தவனையும் கூட்டிகிட்டு போயிட்டான், உணவு கொடுத்தோனையும் கூட்டிகிட்டு போயிட்டான். சாமியார்கிட்ட அரசர் கேட்குறாரு, அப்பா உன்னை யாருப்பா கல்லால் அடித்தா அப்படின்னு கேட்குறாரு. ஐயா சாப்பாடு கொடுத்தவன் தாங்க ஐயா கல்லால் அடித்தான் அப்படின்னா. சரி உனக்கு யாருப்பா சாப்பாடு கொடுத்தா? ஐயா கல்லால் அடித்தவன் தான் சாப்பாடு கொடுத்தான். சரி சாப்பாடு கொடுத்தவன் யார்? சாப்பாடு கொடுத்தவன் தான் கல்லால் அடித்தான். அதாவது சாப்பாடு கொடுத்தவனுக்கும் கல்லால் அடித்தவனுக்கும் எந்த விதமான வேறுபாடும் பார்க்காதவர்கள், அவர்களால் தான் சாந்தமாக இருக்க முடியும். அந்த நிலைக்கு தான் போகணுமான்னு இல்லை, நம்மளை பக்குவப்படுத்தி கொள்ள ஐயா சொல்கிறார். சாந்தமாக இருப்பதற்கு முதலில் முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் சாந்தமாக இருந்தீங்கன்னா உங்களுடைய பிபி அதிகமாக இருக்க போகிறது கிடையாது, இல்லையா? எப்படி ஒருத்தர் நம்ம கோவப்பட்டால் தானே நம்ம உடம்புல எல்லா மாற்றங்களும் நடந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் எப்போவுமே சாந்தமாக இருந்து பார்த்தீங்கன்னா, நான் சில நாள்களில் இருந்திருக்கிறேன். வீடுகளில் இருக்கும்போது
அன்னைக்கு ரொம்ப கவனமாக காலையில் பொழுது ஆரம்பித்து எதுவும் என்னை பாதிக்காத மாதிரி முயற்சி செஞ்சு ஓரளவு வைப்பேன். அன்னைக்கு என்னுடைய உணவே ரொம்ப 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 குறைஞ்சிரும். பெருசாக வேர்க்காது எனக்கு. அன்னைக்கு ஃபேன் போடுறனோ இல்லையோ, மற்ற நாளில் இல்லைன்னா ஐயா எடுத்தவுடனே ஃபேனை போடுன்னு கையில் போகிறது அன்னைக்கு போகாது. அப்போ நம்முடைய உணர்வுகள் சாந்தமாக இருக்கின்ற பொழுது புறச்சூழல்கள் நம்மை பெரிதாக பாதிப்பது இல்லை. கொல்லாமை, பொறுமை, சாந்தம், அடக்கம், இந்த 4 பார்த்துட்டோம். அதுக்கடுத்து இந்திரிய நிக்கிரகம். ஐயா சொன்ன இந்திரிய ஒழுக்கம் தான் இந்திரிய நிக்கிரகம். இந்த இடத்துல ஒரு சந்தேகங்க, அதிகபட்சமாக நிறைய பேரை பாதிக்கிறது கவலையும் விரக்தியும். இதை பற்றி ஐயா ஏதாவது சொல்லியிருக்கிறாங்க. கவலையே இருக்கக்கூடாதுன்னு ஐயா சொல்கிறாங்க. கவலை கூடாது. ஏன் கூடாதுன்னா, உள்ளும் புறமும் துணையாக வள்ளல் இருப்பதால், இறைவன் ஐயா வள்ளல்னு சொல்கிறாங்க, வள்ளல் இருப்பதால் கவலை அடைவதற்கு காரணமே இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொருடைய மனித தேகத்திற்குள்ளும் புருவ மத்திக்குள்ளே இறைவன் இருக்கிறான். சரிங்களா? அதே போல் வெளியில் பஞ்சபூதங்கள் எல்லாவற்றையும் இயக்கி கொண்டிருப்பவன் யாருன்னு கேட்டிங்கன்னா இறைவன் தான். இப்போ வெளியேயும் இறைவன் இருக்கிறான், நம்ம தேகத்துக்குள்ளும் இறைவன் இருக்கிறான். இறைவனோட பெரிய ஆள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அப்படி இருக்கும்போது எதற்காக நீங்கள் கவலைப்படுகிறீர்கள்? கவலையே இருக்கக்கூடாது. ஐயா என்ன சொல்கிறாங்கன்னா, மனதை எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு வச்சுக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மகிழ்ச்சியோடு அதுக்காக சினிமா பார்த்துட்டு மகிழ்ச்சியோடு இருங்கன்னு இல்லை, நல்ல விஷயங்கள்ல மகிழ்ச்சியோடு இருக்குனுங்கிறாங்க. நம்ம என்ன பிரச்சனை வருதுன்னா, நமக்குள்ள இறைவன் இருக்கான், வெளியில் இறைவன் இருக்கான், நம்மளை பார்த்துப்பாங்கிற எண்ணம் நமக்கு இருக்கிறதில்ல. நம்ம எல்லா இடத்துலையும் நம்மளை முன்னிறுத்துறோம். நம்ம இல்லைன்னா என்ன ஆகிடுமோ, நம்ம செய்யலைன்னா என்ன ஆகிடுமோ, எனக்கு இந்த கஷ்டம் வந்துருச்சு, எனக்கு இந்த கஷ்டம் வந்து இதை நான் எப்படி சரி பண்ணுவேன், நான் இன்னைக்கு அலுவலகத்துக்கு போகலைன்னா அந்த வேலை என்ன ஆகும், ஒவ்வொன்றிலையும் இப்படி தான் வச்சுக்கோம். ஆனால் இயற்கை ஒருத்தர் இல்லைன்னா இன்னொருத்தரால் அதை சரி பண்ணிக்கிட்டே இருக்கும். அது மனிதர்களாக இருந்தாலும் சரி, இயற்கை மற்ற நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி. அதனால் கவலைப்படுவதற்கு, கவலையே படக்கூடாதுன்னு ஐயா சொல்கிறாங்க. ஏன்னா உள்ளேயும் இறைவன் இருக்கான், வெளிலையும் இறைவன் இருக்கான், எதுக்குப்பா நீ கவலைப்படுற? கவலைப்படுவதற்கு காரணமே இல்லைங்கிறார் ஐயா. கவலைப்படாதேன்னு கூட சொல்ல, கவலைப்படுவதற்கு காரணமே இல்லை, அப்படி காரணமே கிடையாது, கவலைப்படாதீங்கன்னு ஐயா சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 4க்கு அப்புறம் இந்திரியங்கள் வந்துடும். இந்த இந்திரிய ஒழுக்கம் தான் ஐயா சொல்கிறது. கொல்லாமை, பொறுமை, சாந்தம், அடக்கம், இந்திரிய நிக்கிரகம் செய்தல். இந்த இந்திரியங்களை தவறான வழியில் செல்ல விடாமல் செம்மையாக நிறுத்துதல் தான் இந்திரிய நிக்கிரகம் செய்தல். அதற்கடுத்து ஆன்மாவின் இயற்கை குணமாகிய ஜீவகாருண்யம் அப்படின்னு கொண்டு வந்து வைக்கிறாங்க. இயற்கை குணமே ஜீவகாருண்யம். ஆன்மாவின் இயற்கை குணமே ஜீவகாருண்யம் தான். 2 குணங்கள் இருக்குது. ஒன்று ஆணவம் இருக்குது, இன்னொன்று ஜீவகாருண்யம் இருக்குது. இது 2மே நம்ம வளரும் போதும் வளர்ந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் நாம் ஆணவத்தை அதிகமாக உரம் போட்டு வளர்த்துக்கிட்டே இருக்கிறோம். அதற்கு 1000 காரணங்கள் இருக்குது. நம்முடைய ஜாதி, நம்முடைய மதம், நம்முடைய சமயம், நம்முடைய பணம், நான் அதிகாரத்தில் இருக்கேன், நான் ஆட்சியில் இருக்கிறேன், ஆணவத்தை வளர்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் ஜீவகாருண்யத்தை அதுவும் அடிப்படையான குணம் தான், இயற்கையான குணம். ஆனால் அந்த ஜீவகாருண்யத்தை வளர்க்க தயவோடு இருக்கணும், கருணையோடு பேசணும், இன்மொழியாக பேசணும், பொய் சொல்லக்கூடாது, அதை வளர்க்குறது இல்லை. அதுதான் சிக்கல். அதனால தான் ஐயா என்ன கொண்டு வைக்கிறாங்கன்னா, நீ சுத்த சன்மார்க்கத்துக்கு வரணுமா, எப்பா முதல்ல சமய சன்மார்க்கத்தை முடி, சமய சன்மார்க்கத்தில் இந்த 6ஐயும் நிறைவு பண்ணி விட்டு அதுக்கு அடுத்ததுக்கு வா, அப்புறம் இங்கே வரலான்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த 6 குணங்களும் ஃபஸ்ட் ரேங்க் கூட வேணாம், பாஸ் பண்ணால் போதும். 6 குணங்களும் உங்களிடம் இருந்தால்தான் நீங்கள் சமய சன்மார்க்கத்திலிருந்து தேர்ச்சி பெற்று மத சன்மார்க்கத்திற்கு வர முடியும். மத சன்மார்க்கம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, விருப்பு வெறுப்பு, ஏங்கல் சலிப்பு, இது போல் எதுவுமே இல்லாமல் குணங்கள் அற்ற நிலையில், இதெல்லாம் குணங்களில் சொன்னோம், இந்த குணத்தையும் கடந்துறது நிற்குண நிலை. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு சாமியார் சொன்னேன் இல்லையா, நிர்வாண சாமி அந்தார் சொன்னேன் இல்லையா, அவர் நிற்குணங்களை அடிப்படையாக கொண்டவர்கள் தான். அவர்கள் எதன் மீதும் பற்று வைத்தவர்கள் இல்லை, எதன் மீதும் வெறுப்பு கொண்டவர்களும் இல்லை. இந்த நிற்குண லட்சியம் உடையவர்களை மத சன்மார்க்கிகள்னு ஐயா சொல்கிறாங்க. அதற்கு உதாரணமாக யாரை சொல்கிறாங்கன்னா, தாயுமான சுவாமிகள் போன்றவர்கள் அந்த நிலையை அடைந்தவர்கள் அப்படின்னு ஐயாவே எடுத்து சொல்கிறாங்க. மேற்கோள் காட்டுறாரு. ஆமாம், ஐயாவே காட்டுறாங்க. தாயுமான சுவாமிகள் வந்து இந்த மத சன்மார்க்க நிற்குண லட்சியம் உடையவர் அப்படின்னு ஐயாவே எடுத்து சொல்கிறாங்க. அதே போல் தாயுமான சுவாமிகள் போன்றவர்கள் இறந்துட்டாங்க இல்லையா, அடுத்த பிறவியை எடுத்து, விசேஷமாக அவர்கள் அடுத்த பிறவியை எடுத்து சுத்த சன்மார்க்கத்தில் மேலான நிலையை அடைவார்கள்ங்கிறதே ஐயா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சமய சன்மார்க்கத்தை முடித்து, ஏன்னா மத சன்மார்க்கங்கள் சாதாரண நிலை கிடையாது, உங்களுக்கு குணங்கள் அற்ற நிலையில் நிற்குண லட்சியமுடையதான் ஐயா சொல்கிறாங்க. அந்த நிலைக்கு வந்தவர்கள் தாயுமான சுவாமிகள் போன்றவர்கள்லாம் அப்படி அந்த நிலையில் இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து மத சன்மார்க்கம். இந்த 2 சன்மார்க்கத்திலும் தேர்ச்சி பெற்றால்தான் ஐயா சொன்ன சுத்த சன்மார்க்கத்துக்குள்ள நான் காலடியே எடுத்து வைக்கிறேன்னு பொருள். வெளியில எல்லாம் பேசும்போது சன்மார்க்கம்னா என்னங்க, யாரையும் கொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க,
நான்வெஜ் அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதுதான் மேலா தெரியுது. இன்னும் எல்லாருக்கும் சாப்பாடு போடுவாங்க. இது 3 தான் இருக்குது. இது 3 என்பது 1000ல் 1 அவ்வளவுதான். இதுவும் இருக்கிறது. ஆனால் இதில் இந்திரிய ஒழுக்கம் இருக்கிறது, கரண ஒழுக்கம் இருக்கிறது, மத சன்மார்க்கம் இருக்குது, சமய சன்மார்க்கம் இருக்குது. இதையெல்லாம் முடிச்சாதான் வள்ளல் பெருமானார் கட்டியமைத்த சொல்லிய சுத்த சன்மார்க்கத்தை நம்மால் புரிந்து கொள்ளவே முடியும். இல்லைன்னா நமக்கு பெருசாக அதை பற்றின புரிதலே வராது. வள்ளலார் அப்படின்னா சாப்பாடு போட்டாருங்க, ஒரு ஞானிங்க, துறவிங்க, அவ்வளவுதான். இன்னும் சொல்லப்போனால் வள்ளல் பெருமானார் மரணமில்லா பெருவாழ்வை அடைந்தார் அப்படிங்கிறதே நிறைய பேரால் ஏற்றுக்கொள்ள முடியலை. ஏன் ஏற்றுக்கொள்ள முடியலைன்னா அதை பற்றின புரிதலே அவர்களுக்கு இல்லை. என்னால் என்னுடைய அறிவு இவ்வளவுதான் யோசிக்கும், அவ்வளோதான் யோசிக்கும், எல்லை கட்டிடுச்சு, அவ்வளோதான் எல்லை. ஐயா சொல்கிறார், என்னுடைய அறிவு அண்டங்களுக்கும் அப்பால் சென்று விட்டதுன்னு சொல்கிறார் ஐயா. பேருபதேசத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டுறார். நம்முடைய அறிவுங்கிறது ஒரு ஊரை தாண்டி, மாவட்டத்தை தாண்டி, மாநிலத்தை தாண்டியே போகலை. ஆனால் அவருடைய அறிவு அண்டங்களுக்கும் அப்பால் சென்று விட்டதுன்னு சொல்கிறாரு. அப்போ வள்ளலாரை புரிந்து கொள்ளணும்னா, வள்ளலார் சொன்ன சுத்த சன்மார்க்கத்தை புரிஞ்சுக்கணும்னா இந்த பக்தி ஒழுக்கம் இதெல்லாம் அடிப்படை. அதனால தான் நம்ம இன்னும் அருட்பாக்குள்ளேயே போகலை, திருவருட்பாக்குள்ளேயே நம்ம இன்னும் போகலை. இன்னும் அடிப்படையிலேயே தான். இன்னும் சொல்லப்போனால் எல்கேஜி யூகேஜியில் தான் நம்ம இன்னும் சுற்றிக்கிட்டே இருக்கிறோம். இதையெல்லாம் முடித்தா தான் நம்ம போகணும். ஆக வள்ளல் பெருமானா சொன்ன படிநிலைகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சமய சன்மார்க்கம், மத சன்மார்க்கம், 3வதாக சுத்த சன்மார்க்கம். இது வரைக்கும் பார்த்தது வள்ளல் பெருமான் எல்லாருக்கும் பொதுவாக சொன்னது. பெண்களுக்கு மட்டும் தனிப்பட்டு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? பெண்களுக்கு தனிப்பட்டதுன்னா இந்த உலகம் தோன்ற நாள் முதலே ஆண்களுக்கு இணையாக பெண்களை வைத்து பேசக்கூடியது ரொம்ப ரொம்ப குறைவு தான். இப்போ ஒரு 100 ஆண்டு இதுக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா பெண்களுடைய சமத்துவத்தை பற்றி பேசுவது, பெண்களுக்கு கல்வி கொடுப்பதை பற்றி பேசுவதெல்லாம் ரொம்ப அதிகமாக பேசப்படுது, செயல்படுத்தப்படுது. சங்க காலங்களில் நம்ம தமிழ் மன்னர்கள் மரபுகளை இருக்கும் பொழுது பெண்களுக்கு கல்விகள் எல்லாம் கொடுக்கப்பட்டதுங்கிறதும் உண்மைதான். ஆனால் அதுக்கப்புறம் இடைப்பட்ட காலங்களில் பல 100 வருடங்கள் அதெல்லாம் எல்லாமே போயிடுச்சு. நான் வள்ளல் பெருமானார் என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்களை உருவமாக வைத்து கூட அவர்களை குறைத்து சொல்லாதீங்கன்னு ஐயா சொல்கிறாங்க. அதனால் ஆண்களுக்கு என்னெல்லாம் வழங்கப்படுகிறதோ யோகம் முதலிய சாதனங்கள் அனைத்தும் பெண்களுக்கு வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு ஐயாவே சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு ஆண் எதையெல்லாம் பண்ணுறாரோ அது அனைத்தையும் பெண்களும் பண்ண முடியும், பண்ணணும்னு ஐயா சொல்கிறாங்க. பக்தியாக இருக்கட்டும், ஒழுக்கமாக இருக்கட்டும், ஜீவகாருண்யமாக இருக்கட்டும், தவமாக இருக்கட்டும், யோகம் முதலிய சாதனங்கள் அனைத்தும் பெண்களுக்கு வழங்கப்பட வேண்டும். அப்படி வழங்கப்பட்டால்தான் அவர்கள் துரிய காலத்தில் ஒத்திருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்கிறார். இதை ஏன் ஒத்து இருப்பார்கள்ங்கிற வார்த்தையை ஏன் சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதற்கு ஒத்திருப்பார்கள்? அதுதான் முக்கியமான கேள்வி. நம்முடைய மரபு பொதுவாகவே ஞானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே குடும்பத்தை துறந்து துறவியாக மாறி காடுகளுக்கும் மலைகளுக்கும் சென்று தவம் புரிகிறதோ ஞானம் அடைகிறதோ இப்படித்தான் மரபாக இருந்து கொண்டே வந்தது. அப்படி இருக்கின்ற பொழுது அவர்கள் மனைவி, குழந்தைகள், உற்றார், உறவினர் அவ்வளவு பேரையும் விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் சுத்த சன்மார்க்கத்தில் உங்களை யாரையும் விட்டு விட்டு ஐயா போக சொல்லவில்லை. நீங்கள் மனைவியை விட்டு விட்டு போய்விட்டால் மனைவி கிட்டையே தயவோடு இருக்க முடியாதவன் அடுத்தவங்ககிட்டே தயவோடு இருக்க போகிறான். சொந்த பிள்ளைகளை துறந்து விட்டால் நீ எப்படி மற்ற உயிர்களை பிள்ளைகளாக பார்ப்பீங்க? இப்போ சுத்த சன்மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் வீடை துறந்து விட்டு செல்கிற மரபே கிடையாது. வீட்டில் இருந்து கொண்டேதான் நீங்கள் சுத்த சன்மார்க்கத்தின் முடிந்த முடிவாகி, அது மரணமில்லா பெருவாழ்வாக இருந்தாலும் சரி, இறைவனை அடைவதாக இருந்தாலும் சரி அடைய முடியும் சொல்கிறாங்க. அப்போ நான் எங்கள் வீட்டில் நான் இருக்கிறேன், சரிங்களா? துரிய காலம் அப்படிங்கிறதுனா துரிய நிலை, மனம் நின்று போகக்கூடிய நிலை, இறைவனுடைய அருளை பெற்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் என்னை போலவே என்னுடைய மனைவியும் இதில் இருந்திருந்தால்தான் என்னோடு அவர் ஒத்து இருப்பார். அதனால தான் ஐயா சொன்னாங்க, துரிய காலத்தில் ஒத்து இருப்பார்கள், 2 பேரும் ஒன்றா இருக்க முடியும். இல்லைனா முரண்பாடு வந்துடுவாங்க. முரண்பாடு வந்து நான் தவம் அது இதுன்னு உட்காந்துட்டு இருப்பேன், அவங்க இந்த உலகில் இருந்துக்கிட்டு இருப்பாங்க, என்ன ஆகும்? பிரச்சனை தான் வரும். அதனால தான் ஐயா என்ன சொல்கிறாங்கன்னா, யோகம் ஞானம் எல்லாவற்றையும் பெண்களுக்கு சொல்லி கொடுத்து அவர்களும் நீங்களும் ஒத்து இருக்கணும். நான் மட்டும் அடைஞ்சிட்டு போயிடுறதுங்கிறது இல்லை. அதனால் பெண்களுக்கு அனைத்தும் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும்ங்கிறத வள்ளல் பெருமானார் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இந்த அருட்பெருஞ்சோதி சீரியஸில் வள்ளலார் பற்றியும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் பற்றியும் அவருடைய கருத்துக்கள் பற்றியும் நிறைய தெரிஞ்சுட்டே வரும். தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்த பதிவில். நன்றி. Hola! Vacation to Dubai starts from ₹29,999 only. GT Holidays. கௌதர்பார் சுற்றுச்சூழலுக்கு உகந்த ஆயுர்வேத முறையில் தயாரிக்கப்பட்ட பூஜை பொருட்கள், பசு போல தூய்மையானது கௌதர்பார். மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் 1 லிட்டர் வாங்கி ஸ்கிராட்ச் கார்டில் இருக்கும் நம்பரை அப்லோட் பண்ணுங்க, ₹50 கேஷ்பேக் பெறுங்க.